அல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன். அல்லேலூயா 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 பாடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. என் உள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனிலும் இனிய இசையாயதனை வடித்திடுவேன் நான். தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதற் இந்நாள் வரை என்றும் ஆவாராகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன். அல்லேலூயா 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 பாடுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். தூய யோவான் அறிவித்த நம் ஆண்டவராகிய இயேசு மிசியாவின் பரிசுத்த நற்செய்தி. ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலியாவில் உள்ள பெத்சைதா ஊரை சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்புவும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை விளைவிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உயிராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அல்போன்சா திருத்தல ஆலயம் 25வது ஆண்டை வெள்ளி விழாவினை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே திருவிழாவின் இறுதி நாளாகிய இன்று ஜெபத்தின் ஊற்று புனித அல்போன்சா என்ற சிந்தனையோடு சிந்திக்கின்ற இந்த வேளையிலே இங்கு கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் புனித அல்போன்சம்மாவினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு புனித அல்போன்சா திருத்தலத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்லுகின்ற பேருள் தந்தை தாமஸ் பவத்து பரம்பில், உதவி பங்கு தந்தை, அதே போன்ற அருள் சகோதரர்கள், அருள் கன்னியர்கள், இந்த பங்கிலுள்ள எல்லா மக்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற தக்கலை மறை மாவட்ட மக்கள் சார்பாக எல்லாவித வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 1948 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு அல்போன்சா துயில் உறங்கினாள் என்று சரித்திரம் கூறுகின்றது. மதியம் 12 மணிக்கு துயில் உறங்கியவள் இறந்துவிட்டாள் என்று 3 மணிக்கு அடிக்கப்பட்ட துக்கமணியானது அதனை உறுதி செய்தது.
3 மணிக்கு அடிக்கப்பட்ட துக்கமணி தொடர்ந்தது மறுநாள் காலை 7 மணி வரை. மறுநாள் காலை 7 மணிக்கு திருப்பலி முடிந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கொண்டு சென்ற நேரத்திலே அங்கு கூடியிருந்தவர்கள் அவருடைய தந்தை உட்பட 5 ஆண்கள், அவருடைய சகோதரி பெண்ணம்மாவும் அவருடைய மகள் தரம்மாவும், புனித அல்ஃபோன்ஸ் அம்மா பயிற்றுவித்த பள்ளிக்கூடத்திலே பயின்ற 300 மாணவர்களும் 12 அருள் தந்தையர்களும் 100 அருள் சகோதரிகளும் மட்டுமே அவருடைய இறப்புச் சடங்கிலே கலந்து கொண்டார்கள். புனித அல்ஃபோன்ஸ் அம்மா இறந்து அவரை கல்லறைக்காக தூக்கி கொண்டு சென்றவர்கள் அருள் சகோதரிகள். தூக்கி கொண்டு செல்லுகின்ற வழியிலேயே தூக்கி கொண்டு சென்ற ஒரு அருள் சகோதரிக்கு முதுகு தண்டில் மிகப்பெரிய ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலி கல்லறையை சென்றடைவதற்கு முன்பாக குணம் பெற்றது. அந்த குணம் பெற்றதற்கு காரணமும் அல்ஃபோன்ஸ் அம்மாள் தான் என்று அந்த சகோதரி தன்னுடைய சான்றை பகிர்ந்திருக்கிறாள். இவ்வாறாக யாருமில்லாமல் யாராலும் அறியப்படாமல் வாழ்ந்த ஒரு சகோதரி 1986ஆம் ஆண்டு, அதாவது இறந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு முக்தி பேறு பெற்றவராக திருத்தந்தை அவர்களால் அறிவிக்கப்படுகின்றார். 58 ஆண்டுகளுக்கு பிறகு புனிதையாக அவர் உயர்த்தப்படுகின்றார். 1989ஆம் ஆண்டு தமிழகத்திலே நாகர்கோயில் என்கின்ற இடத்தில் அவருடைய பெயரிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இன்று எண்ணிலடங்காத மக்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இன்றைய நாளின் சிந்தனை நமக்கு தருகின்ற செய்தி, இவள் சாதாரணமாக வாழ்ந்த ஒரு பெண்மணி அல்ல, மாறாக ஜெபத்தில் ஒன்றித்திருந்தவள், இறைவனோடு ஒன்றாக இருந்தவள் என்பதையே இந்த மக்கள் கூட்டமும் இங்கு நடக்கின்ற எல்லா காரியங்களும் நமக்கு கற்றுத்தருகின்றது. இந்த புனிதையோடு சேர்ந்து சிந்திப்பதற்காக அல்லது இந்த புனிதையினுடைய வாழ்வில் அவர் இறைவனோடு கொண்டிருந்த அந்த அன்பின் ஆழத்தை அல்லது உறவை பற்றி சிந்திப்பதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். வெறும் காரியங்களுக்காக மட்டுமே இறைவனை அணுகிச் செல்கின்ற மக்கள் நம்முடைய ஏராளம் உண்டு. காரியங்கள் நடந்துவிட்டது என்றால் இறைவனை முழுமையாக மறந்து செல்லுகின்ற மக்களும் நம்மில் ஏராளம் உண்டு. ஆனால் புனித அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் வெறும் காரியங்களுக்காக மட்டுமல்ல, உன்னுடைய கருத்துக்களிலும் உன்னுடைய கனவுகளிலும் உன்னுடைய கற்பனைகளிலும் இரண்டர கலந்தவனாக இறைவன் இருந்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்வில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையே அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. இன்று நம்முடைய ஜெப வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என்பதை பற்றி கேள்வி கேட்பதற்காகவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். புனித அல்ஃபோன்ஸ் அம்மாவுடைய வாழ்வோடு ஒன்றிணைந்து நம்முடைய ஜெப வாழ்வையும் நாம் சிந்திக்கின்ற பொழுது எந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியும் சிந்திப்பதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கதையாக சொல்லுவார்கள். ஒரு முறை ஒரு தென்னை மரத்தில் ஏறுகின்ற ஒரு மனிதர் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் எல்லாமே பறித்து கீழே போட்டுவிட்டு அவர் மிக விரைவாக இறங்கி வருவதற்காக கீழே பார்த்த பொழுது தென்னை மரத்தின் கீழே ஒரு புலியானது பசியோடு நின்றிருப்பதை கண்டாராம். இந்த பசியோடு நின்றிருக்கின்ற புலியை பார்த்த உடனே இந்த மனிதனுக்கு மரண பயம் வந்தது. அவனுடைய கண்களிலே கலக்கம் ஏற்பட்டது. அவனுடைய மொத்த உடலும் நடுங்கி போனது. நடுங்கி கொண்டு மிக பதட்டமாக இருந்த வேளையிலே அந்த மனிதன் இறைவனை நினைத்து பார்த்தான். இறைவனை இவ்வாறு அழைத்தான், இறைவனே, என்னுடைய இதயமானவனே, என்னுடைய இனியவனே, இந்த சூழ்நிலையிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. நீயே என்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நீ என்னை காப்பாற்றினாய் என்றால் நான் செய்ய போகின்ற நேர்ச்சை கடன்கள் என்னென்ன என்பதை அவர் ஒவ்வொன்றாக கூறினாராம். முதலிலே அவர் நான் காப்பாற்றப்பட்டேன் என்றால் எவைகளை எல்லாம் செய்வேன் என்பதை கூறினாராம். நான் இந்த புலியிடமிருந்து காப்பாற்றப்பட்டேன் என்றால் அல்லது இந்த புலியானது எங்கிருந்து சென்றது என்றால் நான் 108 தேங்காய் உடைப்பேன், என்னுடைய தலை முடியை எல்லாம் எடுத்து மொட்டையடித்து கொள்வேன், மூன்றாவதாக வெண்பால் சர்க்கரை பொங்கல் உனக்கு வைப்பேன் என்று அந்த மனிதன் இறைவனிடம் கூறினாராம். எனவே இவன் மீண்டும் மீண்டுமாக இவைகளை கூறிக்கொண்டிருந்தார். 5 நிமிடத்திற்குள்ளாக அந்த புலியானது அங்கிருந்து மாறி சென்றது. பெருமூச்சு விட்டு அந்த மனிதன் மெதுவாக கீழே இறங்குவதற்காக தொடங்கினாராம். ஒரு கால்வாசி கீழே இறங்கின உடனேயே
அவர் தனக்குள்ளாக கூறிக்கொண்டாராம், நான் தான் இந்த சர்க்கரை பொங்கலும் அதே போன்று தேங்காயும் உடைப்பதற்காக இருக்கின்றேனே, எதற்காக நான் மொட்டையடித்து கொள்ள வேண்டும்? எனவே நான் மொட்டையடிப்பது வேண்டாம் என்று நினைத்து கொண்டு அந்த மொட்டையடிப்பதிலிருந்து அவர் வாபஸ் வாங்கினாராம். அதனுடைய அரை பகுதியை வந்தவுடனே மீண்டும் அவர் கூறினாராம், நான் தான் சர்க்கரை பொங்கல் வைக்கப் போகிறேனே, அப்புறம் எதற்காக இந்த தேங்காய்களை நான் உடைக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அவர் சிறிது நேரத்திலே இந்த தேங்காய் உடைப்பதிலிருந்தும் அவர் வாபஸ் வாங்கி கொண்டாராம். அவர் ஒரு நிலத்தை வந்து அடைந்தவுடனேயே அவர் இவ்வாறு கூறினாராம், இப்பொழுது விற்கிற விலைக்கு இந்த பச்சை அரிசியும் பொங்கலை எல்லாம் அதிக விலையுடையவைகள், அதனால் எதற்காக இந்த சர்க்கரை பொங்கலை நான் வைக்க வேண்டும் என்று கூறி மெதுவாக தன்னுடைய பாதங்களை தரையில் வைத்தவர் இறுதியாக கூறிக்கொண்டாராம், இந்த வேண்டுதல்கள் எல்லாமே நான் தான் கடவுளிடம் சொன்னேன், கடவுள் என்னிடம் கேட்கவில்லை, எனவே நான் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று ஒன்றும் தெரியாத மனிதரைப் போல அவர் பயணம் செய்தார் என்று ஒரு கதையாக கூறுவார்கள். அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்விலும் நடைபெறுவது எல்லாமே இவ்வாறாகவே இருந்து கொண்டிருக்கிறது. காரியங்கள் நடந்தது என்றால் கடவுளை மறந்து வாழ்கின்ற மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்விலே அவர் எந்த விதத்திலெல்லாம் இறைவனோடு ஜெபித்தார் என்பதை அவருடைய வாழ்விலிருந்து நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதாவது ஜெபத்தில் 5 வெளிப்பாடுகள் உண்டு என்று சொல்வார்கள். ஜெபத்தை 5 வழியிலே வெளிப்படுத்தி கொள்ளலாம். 1 மனதால் வெளிப்படுத்தி கொள்ளலாம், 2 சொல்லால் வெளிப்படுத்தி கொள்ளலாம், 3 செயலால் வெளிப்படுத்தி கொள்ளலாம், 4 உடலால் வெளிப்படுத்தி கொள்ளலாம், 5 வாழ்வால் வெளிப்படுத்தி கொள்ளலாம். இந்த அல்போன்ஸ் அம்மா எல்லா வகையிலும் இறைவனுடைய உடனிருப்பையும் இறைவனோடு வேண்டுவதையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதாவது மனதால் வெளிப்படுத்துவது என்பது உள்ளத்தின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களே இந்த வேண்டுதல்களாக வெளிவருகின்றன. எனவேதான் உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கிறது என்றால் நம்முடைய வேண்டுதல்களும் மிக விரைவாக கேட்கப்படும். அல்லாவிட்டால் மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 8வது இறைவசனத்தில் கூறுவது போன்று, இந்த மக்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவர்களுடைய உள்ளமோ வெகு தூரத்தில் இருக்கிறது என்று வெறும் கபடாக மாறிவிடும். எனவே நம்முடைய சிந்தனைகள் சிறந்ததாக இருக்கிறது என்றால், நம்முடைய எண்ணங்கள் மேம்பட்டதாக இருக்கிறது என்றால் நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படும் என்பதை அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. அதாவது 1946ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி பரணிங்கானத்திலிருந்து தான் மிகவும் அன்பு செய்த அருள் தந்தை லூயிஸ் அவர்களுக்கு அருள் சகோதரி இவ்வாறாக ஒரு கடிதத்தை எழுதுகிறார். நான் என்னை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் மட்டுமல்ல, மனமும் நோயுற்றிருக்கிறது. பல துன்பங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். வெறுமை என்னை வாட்டுகிறது. இறைவன் உதவியுடன் நான் இவைகளை நேரிட்டு வெற்றி பெறுவேன். வெறுமை என்னை வாட்டுகிறது, என்னுடைய மனம் நோவுற்றிருக்கிறது. இறைவனுடைய உதவியுடன் நான் இவற்றை எல்லாமே நான் நேரிட்டு வெற்றி பெறுவேன் என்கின்ற நல்ல ஒரு மனநிலையை அவர் கொண்டிருந்த காரணத்தினால் எல்லா விதமான துன்பங்களையும் அவரால் தாங்கிக் கொள்வதற்காக முடிந்தது என்பதையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது. இதே போன்று 1946ஆம் ஆண்டு அவர் இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன் மே மாதத்திலே இதே தந்தை அவர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே இவ்வாறு கூறுகிறார், என்னை புனிதையாக மாற்றுவதற்கு என்னுடைய சக்திகளுக்குட்பட்ட எல்லா காரியங்களையுமே நான் செய்கின்றேன். மரணம் என்னை தழுவாத காரணத்தினால் இந்த மரண வேதனையிலிருந்து என்னை மாற்றுவதற்காக இறைவனிடம் நான் தைரியமாக வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன் என்றும் அவர் அந்த தந்தை அவர்களுக்கு எழுதிய கடிதத்திலே கூறியிருக்கிறார். எனவே தன்னுடைய மனதிலே இறைவன் என்னை தாங்கிக் கொள்வார் என்கிற நல்ல ஒரு சிந்தனையை கொண்டிருந்த காரணத்தினால் அந்த சிந்தனைகள் அனைத்தையுமே அவர் ஜெபங்களாக மாற்றினார் என்பதை அவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது சொல்லால் அவர் ஜெபம் செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அதாவது நல்ல மனத்திலிருந்து தோன்றும் சொற்களே நல்ல வேண்டுதல்களை உண்டாக்கும். எல்லோருமே வாய் திறந்து இறைவனை போற்றுவதற்காக கடமைப்பட்டிருக்கிறார்கள். எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் 151ஆம் அதிகாரம் 15வது இறைவசனத்தில் இவ்வாறு கூறுவார், என் தலைவரே என் இதழ்களை திறந்துவிடும், அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் என்ற வரிகளுக்கு ஏற்ப நாம் இறைவனை புகழ வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது 1937ஆம் ஆண்டு முதல்
1940ஆம் ஆண்டு வரை இரட்டை நிமோனியா நோயினால் அல்போன்ஸ் அம்மா பாதிக்கப்பட்ட பொழுது அவரோடு வாழ்ந்திருந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அதாவது அந்த வேதனையிலே அவர் ஒரு ஜெபத்தை மிக தொடர்ந்து அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த ஜெபம் என்பதையும் அவர் என்ன என்பதை இங்கு நம்மால் கண்டுகொள்ள முடியும். அன்னை மரியே, அன்பு தாயே, எனது இதயத்தை உம் திருமகனுக்கு ஏற்ற உறைவிடமாக்கி அருளும். இறைவா, பாவக்கரைகள் அனைத்தையும் என் இதயத்திலிருந்து அகற்றி தூய்மையாக்கி உமது கருணையால் என்னை நிரப்பும். இயேசுவே, நீதியின் அரசரே, எனது இதயத்தை உமது அன்பின் நெருப்பிலிட்டு பிடமாக்கி தூய்மைப்படுத்தி என்னை உம்மோடு சேர்த்தருளும். அதாவது வேதனைகள் நிறைந்திருந்தாலும், நிமோனியா நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எழும்புவதற்கு கூட இயலாமல் இருந்தாலும் அவர் இறைவனோடு கேட்டுக்கொண்டதையெல்லாம் என்னை உம்மோடு நீர் சேர்த்து கொள்ளும், என்னுடைய வேதனைகளை எடுத்து மாற்றும் என்று அல்ல, உம்மோடு சேர்த்து கொள்ளும் என்று உரக்க கூவி அழைத்தார். இன்றும் நாம் உரக்க கூவி அழைத்தோம் என்றால் இறைவன் நமக்கு வாழ்வை தருகின்றவராக, வழியை காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது செயல்களின் மூலமாக அல்போன்ஸ் அம்மாள் ஜெபம் செய்தாள் என்று நாம் காண்கின்றோம். அதாவது வெறும் வார்த்தைகள் அல்ல. யாக்கோபுக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்தில் நாம் காண்கின்றோம், செயலற்ற நம்பிக்கை பயனற்றது. செயலற்ற நம்பிக்கையானது பயனில்லாத ஒன்றாக இருக்கும். எனவே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கின்றவர்கள் அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்கின்றவர்களே இறையரசுக்கு உகந்தவர்கள் என்பதையும் இயேசு கூறுவார். எனவே அல்போன்ஸ் அம்மா ஜெபிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, எல்லா காரியங்களையுமே செயல்களில் அவர் காட்டினார் என்று நாம் காண்கின்றோம். ஆயர் காலாசேரி அவர்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறுவார், ஆயர் அவர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், நான் உங்களுக்காக ஜெபித்தேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது என்றால் உங்களுக்கு அதிகமான சிலுவைகள் வரும். அந்த சிலுவைகளை தாங்கிக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். அந்த சிலுவைகளை நீங்கள் மட்டும் தாங்கிக் கொள்வதற்காக நான் விரும்பவில்லை, அந்த சிலுவைகளை நான் சுமப்பதற்காக விரும்புகிறேன். எனவே உங்களுடைய சிலுவைகளை எனக்கு தாருங்கள், நான் சுமக்கிறேன் என்று அவர் ஒரு கடிதம் எழுதியதையும் அவருடைய வரலாற்று புத்தகமான எடுத்து காட்டுகிறது. எனவே அவருடைய ஜெபம் செயல்களோடு நின்று விடாமல், சொற்களோடு நின்று விடாமல் செயல்களிலும் படர்ந்திருந்ததை நாம் காண்கின்றோம். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது உடலின் மூலமாக அவர் ஜெபம் செய்தார் என்று நாம் காண்கின்றோம். தெசலோனிக்கர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 23வது இறைவசனத்திலே பவுலடியார் இவ்வாறு கூறுவார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் இறைவன் குற்றமின்றி காப்பதற்காக உடலினால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று கூறுவார். இதையே தன்னுடைய வாழ்வில் அவர் கடைபிடித்தார் என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அதாவது 13வது வயதிலே அன்னக்குட்டி என்று சொல்லப்படுகின்ற அல்போன்ஸ் அம்மாவுக்கு திருமணம் செய்வதற்காக அவருடைய பெரியம்மா எடுத்த முயற்சிகளை தவிர்ப்பதற்காக அவர் மேற்கொண்ட வழியானது அவர் உடலினால் ஜெபித்தார் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. 13வது வயதிலே தன்னை மணப்பதற்காக வந்தவர்களிடமிருந்து தன்னை தவிர்ப்பதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை அந்த கன்னியர் இல்லத்தில் சென்ற பிறகு அவர் தன்னுடைய சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது, என்னுடைய அழகுதான் என்னை திருமணம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்த காரணத்தினால் பதர்களை எல்லாமே சுட்டரிக்கின்ற அந்த குழியில் என்னுடைய கால்களை எரிப்பதற்காக நான் சென்றிருந்தேன். எதேச்சையாக தெரியாத காரணத்தினால் அங்கு வீழ்ந்ததால் என்னுடைய உடலிலே காயங்கள் ஏற்பட்டது. இது பிறருக்கு அருவருப்பான ஒன்றாக இருந்த காரணத்தினால் இந்த திருமண நிகழ்விலிருந்து நான் மாறிக்கொண்டேன் என்று கூறினார். இந்த ஒரு நிகழ்வு அவர் உடல் மூலமாக ஜெபித்தார் என்பதற்கு எடுத்துக்காட்டான ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்வால் அவர் ஜெபித்தார் என்று நாம் காண்கின்றோம். 5 வயது முதலே இந்த அன்னக்குட்டியானவள் எல்லா காரியங்களிலும், குறிப்பாக இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் அவர் முன்னேறியிருந்தார். எல்லாவித ஜெபங்களையும் அவர் கற்றிருந்தார் என்று அவரது வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்த இழப்பை இந்த ஜெபத்தின் மூலமாக அவர் நிறைவேற்றி கொண்டார் அல்லது நிரப்பிக் கொண்டார் என்றும் அவருடைய வாழ்க்கையானது கூறுகிறது.
எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவ்வாறு எல்லா வகையிலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் உடலாலும் வாழ்வாலும் ஜெபம் செய்த அல்போன்ஸ் அம்மா எதற்காக இவ்வளவு துன்பங்களை ஏற்றார், அல்லது இவருடைய வாழ்விலே எதற்கு இந்த துன்பங்கள் என்று நமக்குள்ளாக கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். இன்றைக்கி நமக்கூட அந்த நினைச்சு பார்ப்போம். ஜெபம் செய்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விலே துன்பங்கள் மட்டும்தானே வருது, அப்புறமா எதுவுமே வரலையே, இந்த துன்பங்களை தருகிறதுக்காக நான் ஜெபிக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு சில வேளைகளிலே ஜெபங்களே செய்யாமல் எத்தனையோ மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவனே என்னுடைய எல்லாமாக இருக்கின்றவனே என்று முழங்கால் போட்டு நான் ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு மட்டுமே இந்த வேதனைகள் என்று நாம் பல வேளைகளிலே கேட்பது உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு தருகின்ற நன்மைகள், அல்லது பிறருடைய வாழ்வுக்காக இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற நேரங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த விவிலியத்தை எடுத்துக்காட்டாக கூறுகின்ற பொழுது நீதிமானாக இருந்த யோபுவனுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். அதாவது பிறந்த மேனியனாக இந்த உலகில் வந்தேன், பிறந்த மேனியனாகவே நான் சொல்வதற்காக விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு வாழ்வை தந்தார், அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும், இறைவன் தந்தது இறைவன் எடுத்துக்கொள்ளட்டும் என்கின்ற ஒரு சிந்தனை. இந்த துன்பங்கள் வருகின்ற பொழுது இவைகள் மட்டும் இறைவனால் தரப்படுகின்றவைகள் அல்ல, இறைவன் எல்லாவற்றையும் நம்மை தாங்கிக் கொள்ளுவார் என்பதையே யோபுவனுடைய புத்தகம் எடுத்து காட்டுகிறது. அதாவது அதே போன்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார் 119 அதிகாரம் 71வது இறைவசனத்திலே, ஆண்டவரே எனக்கு துன்பம் விளைவித்தது என் நன்மைக்காகவே, ஆதலால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன், துன்பம் எனக்கு தந்தது என்னுடைய நன்மைக்காகவே, அதனால் ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். இதே போன்று பிறவியிலேயே பார்வையற்ற மனிதன் இவ்வாறு இருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு கூறுவார், இது இவர் செய்த பாவம் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, இவர் வழியாக இறைவன் மாட்சிமை பெறுவதற்காகவே செய்திருக்கிறார் என்று யோவான் புத்தகத்திலே கூறுவார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜெபம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு துன்பங்கள் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது என்றால், இந்த துன்பங்கள் அல்லது இந்த வேதனைகள் தான் இறைவன் நமக்கு நன்மைகள் தருகிறார் என்பதனுடைய முதல் படி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் சிலுவைகள் தருகின்ற பொழுது இறைவன் நான் சுமப்பதற்காக விரும்புகிறார் என்கின்ற சிந்தனை அல்ல நமக்கு இருக்க வேண்டியது, இறைவன் என்னை ஆசீர்வதிக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதாவது ஒருமுறை இயேசுவோடு சேர்ந்து 6 மனிதர்கள் பயணம் செய்வதற்காக விரும்பினார்களாம். இந்த 6 பேரும் இயேசுவிடம் சென்று கூறினார்களாம், ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து பயணம் செய்வதற்காக நாங்கள் விரும்புகிறோம், எனவே உம்மையை தொடர்ந்து வருவதற்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று கூறினார்களாம். எனவே இயேசு என்ன செய்தார் என்றால், தன்னோடு கூட பயணம் செய்வதற்காக வந்த இந்த 6 பேருக்குமே ஒவ்வொரு சிலுவைகளை எடுத்து கொடுத்தாராம். இந்த சிலுவைகளையும் தூக்கி கொண்டு நீங்கள் என்னுடைய பின்னால் வாருங்கள் என்று. இந்த சிலுவைகளையும் தூக்கி கொண்டு இவர்கள் இயேசுனுடைய பின்னால் சென்றார்கள். சிறிது தூரம் சென்றவுடனேயே ஒரு மனிதர் கூறினாராம், இந்த சிலுவையினுடைய நீளமானது மிக பெரிதாக இருக்கிறது, எனவே இந்த சிலுவையின் நீளத்தை நான் குறைத்து கொள்வதற்காக விரும்புகிறேன் என்று கூறினாராம். எனவே இயேசுவும் கூறினாராம், உன்னால் சுமக்க முடியவில்லை என்னால் சிலுவையின் நீளத்தை நீ குறைத்து கொண்டு அந்த சிலுவையும் தூக்கி கொண்டு என் பின்னால் வரலாம் என்று. சிறிது தூரம் மீண்டும் சென்றார்கள். சென்ற பொழுது இந்த சிலுவையின் நீளத்தை குறைத்து கொண்ட மனிதன் மீண்டும் இயேசுவிடம் முறையிட்டான், என்னால் தூக்கி கொண்டு வர இயலவில்லை, இங்கேயே சிலுவையை போட்டுவிட்டு நான் திரும்பி செல்வதற்காக விரும்புகிறேன் என்று. அப்பொழுது இயேசு கூறினாராம், இனியும் இந்த சிலுவை உனக்கு மிக பாரமாக இருக்கிறது என்றால் அந்த சிலுவையினுடைய நீளத்தை மீண்டும் நீ குறைத்து கொள்ளலாம் என்று கூறினாராம். மீண்டும் அந்த சிலுவையின் நீளத்தை குறைத்து கொண்டு இவர்கள் எல்லோருமே ஒரு மலையை நோக்கி பயணம் செய்தார்கள். மலையின் அடிவாரத்தில் சென்ற பொழுது அந்த மனிதர்கள் எல்லோருமே இயேசுவிடம் கேட்டார்களாம், இனி எங்கு செல்ல வேண்டும் என்று. அப்பொழுது இயேசு கூறினாராம், இந்த சிலுவைகளை எல்லாமே சுமந்து கொண்டு இந்த மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது சிலுவையின் நீளத்தை குறைத்து கொண்ட அந்த மனிதர் மீண்டும் சொன்னாராம், இந்த சிலுவையும் தூக்கி கொண்டு இந்த மலையை நோக்கி என்னால் மலைக்கு மேலாக ஏற முடியாது, எனவே இது மிக பாரமாக இருக்கிறது, இதை 2ஆக பிரித்து கொள்வதற்காக விரும்புகிறேன் என்று கூறினாராம். எனவே இயேசு கூறினாராம், உன்னுடைய விருப்பம்படியே நீ செய்து இதை தூக்கி கொண்டு வா என்று கூறினாராம். இறுதியாக எல்லா மக்களுமே மலையின் உச்சி அடைந்தார்கள். இந்த மலையின் உச்சியிலிருந்து மறுமலைக்கு மறு இடத்திற்கு செல்ல வேண்டும். இந்த 2 இடத்திற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, அங்கு தீயானது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது.
எனவே இயேசு கூறினாராம், உங்களுடைய கையில் இருக்கின்ற சிலுவைகளை இந்த 2 மலைகளுக்கும் இடையே போட்டுக்கொண்டு இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று. சிலுவையினுடைய நீளத்தை குறைக்காதவர்கள் இந்த மலைக்கு இடையிலே இந்த சிலுவையை போட்டுக்கொண்டு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு சென்றார்கள். யார் சிலுவையினுடைய நீளத்தை குறைத்தாரோ அவருக்கு அந்த மலையை தொடர்பு படுத்துகின்ற அளவுக்கு சிலுவையினுடைய நீளம் குறைவாக இருந்த காரணத்தினால் எரிகின்ற நெருப்பிலே விழுந்து அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்து விட்டான் என்று ஒரு கதையாக கூறுவார்கள். அன்பானவர்களே, இன்றும் நம்முடைய வாழ்வில் ஏராளமான சிலுவைகள் உண்டு. அல்போன்ஸ் அம்மாள் தன்னுடைய வாழ்வில் கிடைத்த சிலுவைகளை முழுமையாக சுமந்தவள். சிலுவைகள் வேண்டாம் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. என்னுடைய சிலுவைகளை மட்டுமல்ல, பிறருடைய சிலுவைகளையும் சுமப்பதற்காக நான் விரும்புகிறேன். என்னுடைய சிலுவைகள் மட்டுமல்ல, பிறருடைய சிலுவைகளையும் நான் சுமப்பதற்காக விரும்புகிறேன். இந்த சிலுவைகள் சுமந்து முடிகின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி என்பது அளவிட முடியாதது, அல்லது வார்த்தைகளால் வருணிக்க முடியாதது என்று அல்போன்ஸ் அம்மாள் கூறியிருக்கிறாள். எனவே அல்போன்ஸ் அம்மாவுடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாகிய சிலுவைகளை ஒருபோதும் வேண்டாம் என்று நாம் சொல்லாமல், சிலுவையினுடைய நீளங்களை குறைக்காமல், சிலுவைகளை அவ்வாறாக ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவரே எனக்கு அருளை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். இன்று நாம் சுமக்கின்ற சிலுவைகள் சில வேளைகளிலே குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆன்மீகம் இல்லாமல் பல மோசமான வழிகளிலே செல்கின்ற குடும்ப சூழல்களாக இருக்கலாம். இவைகள் எல்லாமே நாம் இன்று சுமக்கின்ற சிலுவைகள். இந்த சிலுவைகள் நாம் முழுமையாக சுமப்பதற்கு ஆண்டவரே எனக்கு அருளை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். புனித அல்போன்ஸ் அம்மா ஜெபத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்வை உயர்த்தி கொண்டார். இன்று நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் ஊற்றாக இருக்கின்றார். இந்த ஊற்றாக இருக்கின்ற புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய பரிந்துரையை நாடி ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனே எனக்கு அருளை தாரும் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை அல்போன்ஸ் அம்மாவின் மூலமாக, அவருடைய பரிந்துரையின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய மறைமாவட்டத்திலும் இந்த பங்கிலும் ஏராளம் நடைபெறுவதற்கு இறைவனுடைய நன்மைகளையும் ஆசீரையும் வேண்டி இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.